தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் கடந்த ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி காணாமல் போய் 3ஆம் தேதி உவரி காவல் நிலையத்தில் அவரது மகன் புகார் அளித்திருந்தார். 4ஆம் தேதி அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் அவரது உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது மரணம் குறித்து விசாரணை செய்வதற்காக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரணை செய்து வந்தனர். அதில் முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அவர்களும் பல்வேறு தரப்பில் விசாரணை செய்து வந்தனர். அவரது மரணம் அடைந்த போது அவரது லெட்டரில் குறிப்பிட்டபடி அரசியல்வாதிகள், அவரது நண்பர்கள், தொழிலதிபர்கள் என பல தரப்பினரும் விசாரணை செய்து இந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இன்னும் 25 நாட்களில் அவர் மரணமடைந்து 1 வருடம் உள்ள சூழ்நிலையில் காவல் சிபிசிஐடி ஆய்வாளர் உலகராணி தலைமையில் திசைநிலை நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் அது சிபிசிஐடி அதிகாரிகளுடன் உலகராணி அவர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றார். தொடர்ந்து அவர் ஒவ்வொரு மற்றும் கரைச்சத்துப்புதூர் பகுதியிலும் இந்த ஆய்வை மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.